நிறைய பேர் பர்சனல் லோன் வாங்குவாங்க. ஹாலிடே போறேன். நான் அதனால பர்சனல் லோன் வாங்கிட்டு ஹாலிடே போறேன். அது வந்து பேட் டெட். லோன் வாங்கி நான் ரிசப்ஷன் பண்றேன். பேட் டெட். லோன் வாங்கி நான் பார்ட்டி பண்றேன். பேட் டெட். நான் லோன் வாங்கி இன்னொரு கடனை நான் அடைக்கிறேன். இந்த லோன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறேன். அது பேட் டெட். இது கூடாது. குட் டெட்டுங்கிறது என்ன? கடன் வாங்கி வீடு வாங்குற, குட் டெட். கடன் வாங்கி ஜுவல்லரி வாங்குற, குட் டெட். நான் கடன் வாங்கி கார் வாங்கினவனுக்கு கூட பேட் டெட்னு தான் சொல்லுவேன் கொஞ்சம். ஏன்னா கார் வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட். நீங்கள் 8 லட்ச ரூபாய்க்கு பே பண்ணி கடன் கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா காரை வாங்குறீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு காரை விற்றீங்கன்னா 3 லட்சத்துக்கு தான் போகும். இதே இது வீடு வாங்கினீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். லேண்ட் வாங்கினீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். கோல்டு வாங்கினீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். அப்போ குட் டெட்டுங்கிறது என்ன? அப்ரிஷியபிள் அசெட்டை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய எந்த கடனுமே குட் டெட் தான். ஏன்னா எனக்கு கடனை கட்ட முடியலன்னா இந்த அசெட்டை வித்துட்டு இந்த கடனை பே பண்ண முடியும். நான் பர்சனல் லோன் வாங்கி ரிசப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனல் லோன் கட்ட முடியல, எனக்கு வேலை போயிடுச்சுன்னா, நான் ரிசப்ஷன் வந்தவங்கள்ட்டெல்லாம் திருப்பி காசு கேட்க முடியாது. எல்லாரும் வாங்க கடன் வாங்கி உங்களுக்குலாம் பார்ட்டி கொடுத்தா வந்து கடனை கட்டுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ குட் டெட்டுங்கிறது லயபிலிட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக அசெட் இருக்கணும். இல்லைன்னா அது குட் டெட் கிடையாது, பேட் டெட்.